எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான பருப்பே இல்லாத சிம்பிளான ஒரு சாம்பார் தாங்க. 3 விசில் விட்டால் போதும். அதுக்கு வெங்காயம் ஒரு 4, தக்காளி ஒரு 3, ஒரே ஒரு பச்சை மிளகா, உப்பு, ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பீஸ் குடம்புளி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 4 பல் பூண்டு, எல்லாத்தையும் போட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் 3 விசில் தாங்க. அழகாக 3 விசில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஆயுதத்தை எடுத்து வச்சிடலாம். பருப்பு கடையிற சட்டியை கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா குழலாம் ஆகக்கூடாது, 3/4 பங்கு வெந்தாலே போதும். அதே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கடையிறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி அந்த வடிகட்டின தண்ணியை ஊற்றிட்டு தாளிச்சிட்டா சூப்பரான சாம்பார் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பரான சாம்பார், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் வச்சிடலாம், நம்மளுக்கு வேலையே தெரியாது. அவசரமாக நம்மளுக்கு செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி செய்யலாம். வெறும் 4 பொருள் மட்டும் போட்டு சூப்பராக செஞ்சிடலாங்க. இதை பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான். கடுகு, காஞ்ச மிளகா, பச்சை கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தாளித்து ஊற்றிட்டா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியை சுட்டாச்சுங்க. சாம்பாரை ஊற்ற வேண்டியது தான். சாம்பாரை ஊற்றி எப்பயுமே நாங்கள் மிளகா கொஞ்சம் வச்சு தான் சாப்பிடுவோம். அதுக்காக மிளகாத்தூளை கலக்கி வச்சுக்கினேன். மிளகாத்தூள், தக்காளி, பூண்டு, எண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சுப்போம். தோசை ஊற்றிக்கினே இருக்கேன். இட்லி அதான் மாவு குண்டா பக்கத்தில் இருக்குது. சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி.